எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சபைகளுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இது ஒரு பெரிதான அதிர்வை இல்லாவிட்டால் துயரத்தை கொண்டு வந்த ஒரு நாள். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இலங்கை தேசத்தில் விசேஷமாக கிறிஸ்தவ சபைகளின் மத்தியில் நம்முடைய சியோன் தேவாலயத்தில் நடந்ததான ஒரு பெரிதான குண்டு தாக்குதல் நூற்றுக்கணக்கான ஜனங்களை அங்கே மரணத்துக்கு நேராகவும் பலர் குற்றுயிராக காயங்களாக அங்கவீனங்களாக ஆக்கப்பட்ட ஒரு துயரத்தை பார்க்கிறோம். இலங்கை தேசத்தில் 30 ஆண்டுகள் நடந்த யுத்தம் தமிழர்கள், சிங்களவர்கள், இஸ்லாமியர்களுக்குள்ளே நடந்த ஒரு யுத்தமாகவே நாம் பார்த்தோம். இனவாதமாக பிரதேசவாதங்களாக நடந்த ஒரு யுத்தமாக 30 ஆண்டு யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் நடந்ததான ஒரு பெரிய குண்டு தாக்குதல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்ததை நாம் அறிகிறோம். ஆனால் நானும் நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள் என்பது ஒரு புதிதானவைகள் அல்ல. கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்பட்ட பாடுகள், அவமானங்கள் எப்படியோ கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே பாடுகளும் அவமானங்களும் உண்டு என்பதை நானும் நீங்களும் அறிகிறோம். உலகம் எங்களை பகைக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவையும் பகைத்ததுதான். கிறிஸ்துவை பகைத்தது உண்டானால் அது கிறிஸ்தவர்களையும் பகைக்கத்தான் ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து காலம் முதல் அதுக்கு பின்னாக வந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் உட்பட இன்றைக்கும் பல தேசங்களில, பல நாடுகளில கிறிஸ்தவத்துக்கு பல சவால்கள் இருக்கத்தான் செய்கிறது. பல ஆலயங்கள் எரிக்கப்படுகிறது, பல ஆலயங்கள் உடைக்கப்படுகிறது, பல தேவ ஊழியர்கள் அங்கே கொலை செய்கிறார்கள், பலரை சிறையிலே அடைத்து சித்திரவதைப்படுத்துகிறார்கள். பலர் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நடைபெறுகிற போது நாம் ஒன்றை வேதத்தில் கவனிக்கிறோம். அங்கே யோவானின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம் ஆண்டவராய் இயேசு சொன்னார். உங்களை கொலை செய்கிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் கடவுளுக்கு நன்மை செய்கிறார்கள், தொண்டு செய்கிறார் என்று நினைக்கக்கூடும். ஆனாலும் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் ஒரு தோல்வி அல்ல. இந்த உலகத்திலே 2 விதமாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே கிறிஸ்தவம் உருவாகுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டது. அவருடைய சுய ரத்தத்தினால்தான் சபை உருவாக்கப்பட்டது, சபை உண்டாக்கப்பட்டது. ஆனால் சபை எப்படி வளர்ந்தது தெரியுமா? பரிசுத்தவான்களின் ரத்தத்தினால. இலங்கை தேசத்துல சங்கிலி மன்னன் என்ற ஒரு மனிதன் அங்கே வாழ்ந்த ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்துல நான் மன்னார் என்ற ஒரு பகுதியில மாந்தோட்டம் என்ற ஒரு பிரதேசத்துக்கு அங்கே என்னை கூட்டி கொண்டு போய் காட்டினார்கள். இதுதான் பல ஆண்டுகளுக்கு முன்னாக போர்த்துகேயர் காலத்தில சங்கிலி மன்னன் யாழ்ப்பாணத்திலிருந்து படையெடுத்து வந்து கிறிஸ்தவர்களை துரத்தி கொலை செய்த இடம். அப்பொழுது கிறிஸ்தவர்களின் உடல்கள் எருக்களை போல தெருக்களிலே கிடந்தது. ஆனால் இன்றைக்கு மன்னாரிலேயோ கிறிஸ்தவத்தை எங்கு பார்க்க முடியும்? எந்த இடத்துல போனாலும் கிறிஸ்தவ ஆலயங்களை பார்க்க முடியும். எல்லா இடமும் சிறைந்து கிறிஸ்தவர்கள் வாழுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கெங்கெல்லாம் இரத்தங்கள் சிந்தப்பட்டதோ அங்கெல்லாம் சபைகள் எழும்பினது, சபைகள் பெருகினது, தேவ ஜனங்கள் விசுவாசத்திலே பெருகினார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள், பாடுகள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து
எதுவும் நம்மை பிரிப்பதில்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது தான், ஆனாலும் திடங்கொள்வோம். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், நமக்கும் ஒரு ஜெயம் இருக்கிறது. மரணம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில தோல்வி இல்லை. மரணமே உன் ஜெயம் அங்கே, பாதாளமே உன் கூரங்கே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகத்தில நமக்கு ஜெயம் உண்டு என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வோம். ஆகவே உபத்திரவங்களை கண்டு, பாடுகளை கண்டு, போராட்டங்களை கண்டு தேவ பிள்ளைகளை முடங்கி விட வேண்டாம், சோர்ந்து போய் விட வேண்டாம். கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாய் நானும் நீங்களும் கடந்து செல்கிறோம். ஆகவே இந்த நாட்களில இழப்பிலே, துக்கத்திலே இந்த நாளை சந்திக்கிற தேவ பிள்ளைகள், கடந்த நாட்களிலும் பலர் அங்கவீனமாக்கப்பட்டு, பல உடல்கள் அழிக்கப்பட்டு, குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காய் நினைவு கொண்டு, ஆண்டவரே அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, இன்னும் அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, கடந்த காலத்துல தேவ சபை, தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இந்த குண்டு தாக்குதலினால எங்களுடைய இலங்கை தேசத்துல, மட்டக்களப்பில ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த இழப்பினாலே துக்கிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆறுதலுக்காகவும் தேறுதலுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை இழந்த பெற்றோர், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், உறவுகளை இழந்த குடும்பங்கள், ஆண்டவரே உடைமைகளை இழந்து, உயிர்களை இழந்து, ஆண்டவரே குற்று உயிராக்கப்பட்டு, அங்கவீனமாக்கப்பட்டு, நடக்க முடியாமல் செயலற்ற நிலையில் இருக்கிற தேவ ஜனங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேனப்பா. அவர்களையும் பலப்படுத்துங்க, அவர்களுக்கும் ஆறுதலை கொடுங்க, அவர்களுக்கும் சுகத்தை கொடுங்க. உபத்திரவங்கள், பாடுகள் வழியாய் கடந்து போகிற தேவ ஜனங்கள், திருச்சபைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அவர்களை விசுவாசத்தை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. சபைகள் எழும்பட்டும், தேவ ஊழியர்கள் எழும்பட்டும், சபைகள் இன்னும் பெருகட்டும். உபத்திரவங்களை கடந்து சென்று உமக்கென்று உம்முடைய பிள்ளைகள் எழுந்து நிற்க உதவி செய்வீராய். உம்முடைய அன்பு கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அவர்களை ஆற்றும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ ஜனங்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் உங்கள் ஜெபங்களிலும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you.